ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.4 பார்க்கலாம். சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/5 எனில் 2 சைன் டீட்டா மைனஸ் 3 காஸ் டீட்டா டிவைடட் பை 4 சைன் டீட்டா மைனஸ் 9 காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 என நிறுவுக. நம்மளுக்கு இங்கே ஒரு மதிப்பு தந்துக்கிட்டு இதை நிரூபிக்க கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்திருக்கதை அப்படி எழுதிக்கலாம். சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/5. இப்போ சீக்கன் டீட்டாவோட ஃபார்முலா என்னது? கர்ணம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ மேலே கர்ணம் இருக்குது, இங்கே மேலே இருக்கக்கூடிய 13 தான் கர்ணத்தோட மதிப்பு. நெக்ஸ்ட்டு கீழே அடுத்துள்ள பக்கம் இருக்குது, அப்போ இங்கே கீழே 5 இருக்குது. அப்போ அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 5. இப்போ பாருங்கள், இதை நிரூபிக்கணும்னா எனக்கு சைன் டீட்டாவோட மதிப்புமே தெரியணும். சைன் டீட்டாவோட ஃபார்முலா எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். அப்போ எனக்கு சைன் டீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எதிர்பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு செங்கோணம் கோணம் வரைஞ்சிருங்க. இப்போ இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? இது நம்மளுக்கு 90 டிகிரி. 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது கர்ணம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்லி ஏ கோணம் இல்லாட்டா சி கோணம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை டீட்டாவாக எடுத்துக்கோங்க. நான் ஏ கோணத்தை டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது டீட்டானா டீட்டாக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது எதிர்பக்கம். இனி பாக்கி இதுதான் என்னது? அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கர்ணத்தோட மதிப்பு தெரியும் 13. அப்போ எழுதிக்கலாம் 13. அப்புறவு அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பும் தெரியும் 5. இப்போ எதிர்பக்கத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். எழுதிக்கலாம் பிதாகரஸ் தேற்றத்தின் படி. பிதாகரஸ் தேற்றம்னா என்னது? கர்ணத்தின் வர்க்கம். கர்ணம்னா ஏசி. அப்போ கர்ணத்தின் வர்க்கம், வர்க்கம்னால அடுக்குல 2 எதற்கு சமமா இருக்கும்? மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். அப்போ இங்கே ஏபி இது ஒரு பக்கம், ஏபி ஸ்கொயர் கூட்டல் பிசி இது இன்னொரு பக்கம், அப்போ பிசி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஏசியோட மதிப்பு என்னன்னா 13. அப்போ 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி, ஏபியோட மதிப்பு 5. அப்போ 5 அடுக்குல அந்த 2 கூட்டல் பிசி, பிசியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். பிசி ஸ்கொயர் 13 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 169. இனிமே பாருங்க, 5 ஸ்கொயரோட மதிப்பு 25 ப்ளஸ் 25 சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 25 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே இனிமே பிசி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். கழிக்கலாம். 9லேருந்து 5 கழிச்சா 4. இனி 6லேருந்து 2 கழிச்சா 4. சரிங்களா? அடுத்து இந்த ஒன்று அப்படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இது என்னன்னா பிசி ஸ்கொயரோட மதிப்பு. நம்மளுக்கு என்ன தேவை? பிசியோட மதிப்பு தான் தேவை. அதனால் இந்த ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துன்னா ரூட்டாக மாறிடும். ரூட்டுக்குள்ள அந்த 144 இஸ் ஈக்குவல் டு இனிமே இங்கே பிசி மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 எப்படி எழுதிக்கலாம்னா 12 × 12. 12 பெருக்குன்னா 144 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு பிசி. ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ சேமா இருக்குன்னா ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம். அப்போ 12 வெளியே எடுத்துடலாமா? இஸ் ஈக்குவல் டு பிசி. இப்போ நம்ம பிசியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எதிர்பக்கத்தோட மதிப்பு 12. ஓகேங்களா? இனிமே இதை நிரூபிச்சிடலாம். அதுக்கு இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போறேன். அதனால இடது பக்கத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். அப்போ 2 இன்டூ சைன் டீட்டாவோட ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். அப்போ எதிர்பக்கத்தோட மதிப்பு 12. அப்போ 12 டிவைடட் பை கர்ணத்தோட மதிப்பு 13. 13 எழுதிக்கலாம். மைனஸ் இனிமேல் 3 இன்டூ காஸ் டீட்டாவோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 5, கர்ணத்தோட மதிப்பு 13. அப்போ 5 டிவைடட் பை 13. இனி ஹோல் டிவைடட் பை கீழே என்னது இருக்கு? 4 இருக்கு இன்டூ. ஓகே, 4 இன்டூ இங்கே என்னது? சைன் டீட்டா. மேலே சைன் டீட்டா பதில் என்ன எழுதியிருக்கோம்? 12 டிவைடட் பை 13. அதே இங்கே எழுதிக்கலாம். இனிமேல் மைனஸ் 9 இன்டூ காஸ் டீட்டா. மேலே காஸ் டீட்டாவுக்கு பதில் என்ன எழுதியிருந்தோம்? 5 டிவைடட் பை 13. அதே இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு பெருக்குங்க. 2 12 பெருக்குனா 24. டிவைடருக்கு கீழே 13 இருக்கு. இனிமேல் மைனஸ் இதையும் பெருக்குங்க. 3 5 15. டிவைடருக்கு கீழே 13 இருக்கு. இனி ஹோல் டிவைடட் பை இங்கேயும் 4 12 பெருக்குனா 48. டிவைடருக்கு கீழே 13 இருக்கு. அதை அப்படியே எழுதிக்கலாம். இனி மைனஸ் 1/5 45. டிவைடருக்கு கீழே 13 இருக்கு. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க, இங்கே டிவைடருக்கு கீழே ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணிட்டாலே போதும். நடுவில் மைனஸ் இருக்கனால கழிச்சிடுங்க. 24லேருந்து 15 கழிச்சா என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். இனிமே டிவைடட் பை இங்கேயும் பாருங்க, டிவைடருக்கு கீழே சேமா இருக்கு. அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. மேலே இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணிடலாம். நடுவில் மைனஸ் இருக்கனால கழிக்கலாம். 48லேருந்து 45 கழிச்சா
3ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, மேலே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. 9/13. இப்போ டிவைடருக்கு கீழே இது இருக்கு. அப்போ பெருக்கல் போட்டு கீழே இருக்கிறத தலைகீழா எழுதிட்டாலே போதும். அதாவது கீழே இருக்கக்கூடிய 13 மேலே எழுதிருங்க, மேலே இருக்கக்கூடிய 3 கீழே எழுதிருங்க. இப்போ பாருங்க, இந்த 13 இந்த 13 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இனி 3ஆம் எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3 3 9. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 3 மட்டும் இருக்கு. இதை பாருங்க, இதுதான் நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியதுல வலது பக்கம். அப்போ இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மதிப்பை அப்படியே கொண்டு வந்துட்டோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் நம்மள்ட்ட என்ன நிரூபிக்க சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்கப்பட்டது இப்படின்னு எழுதி முடிச்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.